ஹலோ மக்களே, திரு லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மகாவும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இனி இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு தயாராகும்போது நம்ம அம்பிகா மகாவோட காலில் இருக்க கொலுசை பார்த்துடுறாங்க. அப்போ நிஜமாவே அந்த சாமியார் சொன்னது மகாவா தான் போல இருக்கு. தேருவோட மனைவி மகாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்பிகா பயங்கரமா ஒரு அதிர்ச்சி ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம அம்பிகாவோட முடிவு என்னவா இருக்க போது வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மகாவும் திருக்கிட்ட வந்து என் ஞாபகமா உங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரமா நான் இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடுவேன், அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செயினை எனக்கு தந்துடணும் அப்படி சொல்லும்போது நம்ம திருவோம் என்ன சொல்ற, நீ சீக்கிரமா வெளியில போறியா, எங்க போற அப்படின்னு கேட்கும்போது நம்ம மகாவும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திருவும் சரி அப்படி சொல்லிட்டு இந்த செயினை தேட போகும்போது மகாவும் இந்த டேபிளில் எதுவுமே இல்லை, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இந்த ஒரு ட்ராயர் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் அந்த செயின் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம திருவுக்கு என்னதான் திவ்யாவை பிடிச்சிருந்தாலும் நம்ம மகாக்கு மேலே ஒரு அக்கறை இருக்குன்னே சொல்லலாம். தெருவும் அப்படியே அந்த செயின் எடுத்து கொடுக்குறாங்க. மகாவும் இனி வந்து இந்த வீட்டில் இருந்தால் பெரிய பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும், திருவும் திவ்யாக்காவும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும், அதை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக கல்யாண சமயத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் வெளிநாடு கிளம்புறதுக்காக தயாராகிறாங்க. மகாவும் ஏனே தெருவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பூஜையும் நல்லபடியாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு நிம்மதியில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அம்பிகாவும் பல குழப்பங்கள்ல இருக்காங்க. என்னது இது, அந்த அம்மன் வந்து கண்டிப்பாக என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த கொலுசு என் கையில் வந்திருக்காட்டிருக்கோம், நிஜமாவே திருவுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அதோட இல்லாமல் திருவோட முதல் மனைவி தான் கண்டிப்பாக இந்த பூஜையை நடத்திருக்கணும், திருவோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜையை அந்த பொண்ணு எங்கேயாவது இருந்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னது எல்லாமே அம்பிகாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அந்த பொண்ணை நான் எங்கே போய் தேடுவேன், இப்போ அந்த பொண்ணு சார்பாட்டு என்கிட்ட ஒரு சாட்சியாக இருக்குது இந்த கொலுசு மட்டும்தான், இந்த கொலுசு வச்சு என்னால் என்னம்மா செய்ய முடியும், நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும், எப்படியாவது அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என் கண்ணில் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவும் அந்த அம்மனையும் வேண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரியும் மயில் எல்லாம் சேர்ந்து மகா நீ எடுத்திருக்க முடிவு சரியே கிடையாது, கொஞ்ச நாள் கூட இந்த வீட்டிலே இரு மகா, உனக்கு அங்கே யாரை தெரியும்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்கு போகிற அப்படி சொல்லும்போது மகாவும் இல்லைக்கா, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருந்தால் அது சரி வராது, திவ்யாக்கோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், திவ்யா வந்து கேட்டானா என்ன மகா சொல்ல முடியும், அவள் வந்து உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாளே, திவ்யா நீ எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டால் என்னதான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியும் மகா கிட்டே சொல்லும்போது மகாவும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதுங்கக்கா, திவ்யாக்கா கொஞ்சம் நல்ல நார்மல் ஆயிடுவாங்க, அவங்களுக்கும் திருவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு மகாவும் சமாதானப்படுத்துறாங்க. மகாவும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கும்போது அம்பிகாவோட ஞாபகம் எல்லாமே வருது. அம்பிகா அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நம்ம கிளம்புறோமே, என்ன செய்யறது, அவங்களுக்கு மட்டும் நான் கிளம்புறேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்னை வந்து விடவே மாட்டாங்க, அதனால அவங்ககிட்ட சொல்லாம இருக்க வரைக்கும் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு மகாவும் முடிவெடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி யோசிச்சு பார்த்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு மகா கிளம்பிட்டே இருக்காங்க. நம்ம காவேரி அந்த இடத்துல வந்து மகா இந்த முடிவை நீ மாற்றக்கூடாதா, கண்டிப்பாக நீ கிளம்பணுமா, தயவு செய்து நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது பொறுமையாக கேளு, எல்லாமே மாறிடும், எல்லாமே சரியாயிடும், நீ போகாண்டா அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும் ஏற்கனவே நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு பல தடவை முயற்சி செய்தேன், ஆனால் அது வந்து தோல்வி அடைய தான் செய்துட்டு இருந்தேன், இந்த வாட்டி அப்படி எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணுறதுக்காக தான் இத்தனை நாளாட்டு இந்த வீட்டில் இருந்தேன், பூஜை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அப்போவே போயிருப்பேன், அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், திருவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாட்டு கரெக்டாக அந்த பூஜையை நான் பண்ணேன், இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இருந்தால் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டு என்னதான் நம்ம காவேரி மயில் சொன்னாலும் மகா கேட்குற மாதிரிலாம் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம அம்பிகாவோ என்னடா இது மகாவை காணலியே, எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மயில் எல்லாம் கொஞ்சம் கலக்கத்தோடு இருக்கிறத கவனிச்ச அம்பிகாவோ என்ன மயில் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, எங்கே நம்ம மகாவை காணலி அப்படி கேட்கும்போது மயிலும் கொஞ்சம் கதறியால ஆரம்பிக்கலாங்க. அம்பிகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, மகா மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்த உடனே நம்ம அம்பிகாவோ மகாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போதான் கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பான்னு சொல்லிட்டு மகாவை தேடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மகா கிட்ட கேட்டது மட்டும் இல்லாமல் மகா காலில் இருக்க கொலுசை கவனிச்சிட்றாங்க. ஒரே ஒரு கொலுசை பார்த்த உடனே நம்ம அம்பிகா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம கையில் இருக்க கொலுசும் இந்த மகாவோட காலில் இருக்க கொலுசும் கரெக்டாக சேமாக இருக்குதே, அப்போ நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு இந்த மகா தானா, கண்டிப்பாக மகா தான் நம்ம திரு கல்யாணம் பண்ண பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அம்பிகாவுக்கு தெரிய வருது. ஏன்னு ஒரு நிமிஷம் கூட மகா இந்த வீட்டை விட்டே போகக்கூடாது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மகாவை மறுபடியும் அம்பிகா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் செம அதிரடியாக
ஹீரோவையும் மகாவையும் சேர்த்து வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம அம்பிகா இருக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.